ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸோ ஹாய் சாமிகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மிக்க மிக்க நன்றி. இந்த சபரிமலை பயணம் பார்ட் 1 பார்ட் 2க்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பயணம் பார்ட்டுவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ மிக்க மிக்க நன்றி. ஸோ கைஸ், நான் நினச்ச மாதிரி 2 வீடியோக்கு 10 லைக் கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ பார்ட் 3 நான் எடுக்க வந்துட்டேன். இதோட ஒரு முக்கியமான விஷயம், இதோட இந்த சபரிமலை பயணம் முடிவடைகிறது. இதான் லாஸ்ட்டு. நம்ம இப்போ சபரிமலை தான் போக போகிறோம். சபரிமலை மேப் மோட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், எடுத்துக்கோங்களாம். இந்த பஸ்ஸோட லிங்க் நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் கொடுத்துட்டேன். பார்ட் 1 பார்த்துட்டு அங்கேருந்து நீங்கள் இந்த பஸ்ஸோட லிங்க் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சாமிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா பயணத்தை? பயணம் இறுதி கட்டம் வந்தாச்சு. சரி சாமி, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தாச்சு. சாமி சரணா, எல்லாரும் சாமியே சரணம் சொல்லுங்க. ஓம் சுவாமியே எங்கள் ஐயனே சாமி சரணா. சாமி பொறுமை சாமி. சாமி சரணா. சாமி சாமி பொறுமையாங்க, எல்லாம் பொறுமையாங்க சாமி. என்ன சாமி இவ்வளோ வேகமாக வரீங்க? பொறுமையாக வாங்க சாமி. சாமி பொறுமையாக வாங்க. சாமி சரணா. சாமி குருசாமிலாம் இருக்காரு, எல்லா சாமி இருக்காங்களா சாமி? பார்த்துட்டீங்களா? சரி சாமி, நம்ம வந்துட்டோம். சபரிமலை பயணத்துக்கு கிட்டத்தட்ட முடிய போகிறோம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் தான் மலை இருக்குது. மலை ஏறிட்டோம்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் தான். ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. வந்தாச்சு நம்ம ஒரு வழியாக. போகிற வழியில் அப்படியே பம்பை நதியை பார்த்துட்டு அப்படியே அற்புதமாக நம்ம ஏழையை முடிச்சுட்டு போதுனா போகலாம். நேராக இப்போ சபரிமலை தான். சபரிமலை பம்பாங்க. நேராக சபரிமலை தாங்க. சாமி சார், சாமி பாட்டு போடுங்க சாமி, பாட்டு போடுங்க. சாமி சரணம். அப்படிதான் சாமி, அருமை சாமி, அருமையான பாட்டு சாமி. சபரிமலை பயணம் தான் சாமி. சபரிமலை ஐயப்பன் கோவில் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் தான். ஒன்றும் இல்லை சாமிகளா, சபரிமலை ஐயப்பன் வந்துட்டா மனசுக்கு எல்லாரும் ஐயப்பன் நினைச்சுக்கோங்க. மழை நல்லபடியாக ஏறி இறங்கணும்னு. சாமி சரணம். மழை வந்தாச்சு. சாமி இப்போ 2 பாதை போகுது. பெரிய பாதையில் போவோமா சின்ன பாதையில் போவோமா? சின்ன பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி நல்லா இதாக போவோம். பெரிய பாதை இந்த மாதிரி தார் ரோட்டில் போவோம். எதில் சாமி போவோம்? காட்டுக்குள்ளே வந்து போவோம். காட்டு வழியில் போவோமா இல்லை சபரிமலை அந்த வழியில் போவோமா? நீங்களே சொல்லுங்கள், எதில் போகலாம்? குருசாமி டாக்டர் சொல்லுங்கள். ஸோ கைஸ், குருசாமி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம நேர் வழியாலே போயிடலாம். ஸோ இந்த ஷார்ட் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே காட்டு வழியில் போகிற பயணம். அந்த காட்டு வழியில் போகிறது சாமி ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க சாமி? சரி, அதை ஒன்றுங்க. இந்த காட்டுக்குள்ளே போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த காட்டுக்குள்ளே போகிற இதாக மட்டும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த காட்டுக்குள்ளே போகிறது ஏன்னா அது செம்ம சூப்பராக இருக்கும். குருசாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயின் வழியில் போகலான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம மெயின்லேயே போகலாம். ஸோ அதோட முக்கியமான விஷயம், அந்த காட்டு வழியில் பயணம் செய்யணும்னா கண்டிப்பாக பஸ்ஸில் போகக்கூடாது. ஆஃப் ரோடு கார் ஏதாவது தேவைப்படும். ஏன்னா பஸ்ஸில் போனால் மாட்டிக்குவோம். நான் அது வேறு தனி வீடியோவில் பண்ணுறேன் அந்த இதுக்குள்ளே போகிறத. இப்போ நீங்கள் பாட்டு போடுங்க சாமி, பாட்டை போடுங்க. சாமி சரணம். சாமியே சரணமைப்பா. மழை பெய்யுது சாமி, மழை பெய்யுது சாமி. ஐயப்பன் கூடவே இருக்காரு சாமி. சாமி சரணம். அவங்களதான் ஐயப்பா உனக்கு காண வந்துட்டா. ஐயப்பா கிட்டத்தட்ட எல்லைக்குள்ள வந்துட்டா சாமி. எல்லைக்குள்ள வந்துட்டா சாமி. சரணம் ஐயப்பா. ரொம்ப ஏத்தமா இருக்கு. பாருங்க ரோட்டை பாருங்க சாமி, வேற லெவல்ல இருக்கு. சாமி சரணம். சாமி ஆஃப் ரோடுல போயிருக்கலாமா? ரோடு ரொம்ப வளர்ச்சி இருக்கு சாமி. சாமி சார் நான் போறேன் சாமி, நம்ம போறோம்.
Master Crew. சுவாமி சரணம். நல்லபடியா அது பயணம் முடிச்சாச்சு. ஓம் சுவாமியே சரணமையப்பா. பக்தர்கள் எல்லாம் இறங்குங்க. ஐப்பன் கோயில் வந்தாச்சு. உங்களுக்கு ஐப்பன் கிட்டே கொண்டு வந்து பஸ் நிப்பாட்டிட்டேன். இங்க பாருங்க ஐப்பன் கோயில் தான் இருக்கு. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கு. நான் அப்படியே சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதிரியே இருக்குங்க. வேற லெவலு. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துடலாம். சொல்லுங்க சாமி, ஒரு போட்டோ எடுத்துடலாம் சாமி. அப்படியே ஒரு போட்டோ, அப்படியே ஒரு செல்ஃபியில் ஒரு போட்டோ எடுத்துடலாம். அதான் சாமி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை மலை ஏற போகிறோம். சாமி சரணம், சுவாமி சரணம். மாளிகைப்புறத்தம்மன் மஞ்சமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இது முருகர் மாதிரி இருக்கு. ஆமாங்க, முருகருங்க. ஸோ ஆமாம், அந்த சாமிக்கு வந்து தனியாக இடத்துல இப்போ 5ஆவது பிள்ளையார் இருக்காருன்னு நினைக்கிறேன். என் பிள்ளையாரப்பா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. சாமி சரணம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான படிகள், 18 படிகள் நம்ம ஏற போகிறோம். ஒவ்வொரு இதுலையும் ஓம் சுவாமியே. தத்துவங்களாகிய காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், பேராசை, குரோதம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பு, சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம், வித்யா, அவித்யா போன்ற குணங்களையும் உணர்த்தும் விதமாக பகவான் தத்வாதீனனாக இருக்கிறார் என்பதை குறிப்பதே இந்த 18 படிகளின் நோக்கம். கோயிலுக்கு வந்தாச்சு சாமி, கோயிலுக்கு வந்தாச்சு. முதல்ல அந்த கொடிக்கம்பத்தை பார்க்கணும். ஓகே சாமி, கொடிக்கம்பத்தை பார்த்தாச்சு. அடுத்தது மாதிரி அந்த மணியை பார்க்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கொடிக்கம்பத்துக்கும் இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. கொடிக்கம்பத்தையும் பார்த்தாச்சு, மணியையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஐயப்பன் அப்பா ஜொலிக்கிறாருங்க, கண்ணை பறிக்கிறாருங்க இங்க இருந்து. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயனே, உன்னுடைய இந்த கோயில் பயணத்தை இந்த சேனல்ல வீடியோவா போட்டு எனக்கு அவ்வளோ வியூஸ் வந்திருக்கு ஐயனே. மிக்க மிக்க நன்றி ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி ஐயப்பா. உங்களை மாதிரி ஆன்மீக தளத்துக்கு போய் தான் என் சேனலே கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. உன் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு சாமி. ரொம்ப நன்றி சாமி. ஐயனே ரொம்ப நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த வருஷமா நான் இதே கார்த்திகை மாசத்துல உடனே பாக்குறதுக்கு இன்னொரு பையனை கண்டிப்பா வருவேன். அது வரைக்கும் என் வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் சேனல் நல்லபடியா போகணும். 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணணும். சாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் வாங்க. உங்க சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓகே கைஸ், இந்த மோடில் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கோங்க. என்ன வருத்தம்னா இந்த பையனை இதோட முடிவடைகிறது எனக்கு மனசே கேட்கலைங்க. இந்த பையனை இதோட முடிவடையுது சத்தியமாக நம்ப முடியலங்க. 3 நாளாக இந்த ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சும்மையாக போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த வருஷம் தான் இந்த பயணங்கிற போது அப்படியே மனசில் ஒரு மாதிரியாக வலிக்குதுங்க. சாமி சரணம். என்ன பண்ணுறது, இனி அடுத்த வருஷம் சீசனுக்கு தான் வர முடியும். சாமி சரணம். மோடை பார்த்துப்பீங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மோடு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பாஸ்வேர்டு ப்ரோ என்கிட்ட கேட்காதீங்க ப்ரோ. பாஸ்வேர்டு நிறைய பேர் பாஸ்வேர்டு என்கிட்ட கேட்குறீங்க. பாஸ்வேர்டு நான் சொல்லக்கூடாது ப்ரோ. இந்த மோடோட கிரியேட்டருக்கு அதோட பாஸ்வேர்டு இருக்கும். ஏன்னா பாஸ்வேர்டு நான் சொன்னால் அது வந்துன்னா யூடியூபோட ரூல்ஸ்க்கு எகென்ஸ்ட் ஆனது. அது தப்பான விஷயம். அவங்களோட உழைப்பை நான் திருடுற மாதிரி நான் பாஸ்வேர்டு உங்களுக்காக சொன்னேன்னா நான் மோடு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த லிங்கை கொடுத்தாச்சு. நீங்கள் பாஸ்வேர்டு அவர் வீடியோவில் தான் எடுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், எல்லாம் முடிஞ்சு. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸோ கைஸ், நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ ஹாரர் டெல் அப்படிங்கிற அந்த கேம் பார்ட் 1 நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம்ல, அந்த கேமோட சாப்டர் 2ஓட பார்ட் 1 கூட சீக்கிரம் வந்துடும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.